என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியும் 9வது வசனத்தையும் நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தேவரீர் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தின் பகுதியிலிருந்து இந்த நாளிலே நாங்கள் எந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. புரிந்து கொள்வதிலே நாங்கள் ஒருவேளை குறை உள்ளவர்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட குறைவிலிருந்து கர்த்தர் நீர் எங்களை நிறைவாக்கத்தக்கதாய் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தினுடைய பகுதி தேவரீர் இந்த நாளிலே உமக்கு கர்த்தாவே பிரியமாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே சபையாரை அடியேன் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையிலும் தேவரீர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, கிருபை செய்வதாக உம்முடைய பொற்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையாய் நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்டார்களாம். ஆதாமே என்று தேவன் அழைத்த ஒரு அழைப்பை பற்றியும் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்னார். நான் 1ஆம் தேதி சொன்ன ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திவிட்டு அதையே இந்த மாதத்திற்குரிய ஒரு வாக்குத்தத்தமாய் நாம் கவனிக்கலாமே. ஆண்டவர் நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்னார். சந்திப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு 3 காரியத்திற்காக நம்மை சந்திக்கிறார் இந்த வருஷத்திலே. முதலாவதாக, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் அடையும்படிக்கு அவர் நம்மை சந்திக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய விருப்தியை அருளும்படிக்கு அவர் நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, அவருடைய வல்லமையை நமக்கு அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்மை சந்திப்பார் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது நமக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த தேவனால் சந்திக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை, அந்த தேவனால் சந்திக்கப்பட்டவருடைய வாழ்க்கைக்குரிய பாதைகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த வருஷத்தினுடைய 1ஆம் தேதியிலே நாம் கவனிக்க போகின்றோம். இன்றைக்கு கூட 1வது தேதியாய் பிப்ரவரி மாதம் வருகிறபடியினால் ஆதாமை தேவன் சந்தித்து ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமே என்று சொல்லி தேவன் ஆதாமை சந்தித்தார் என்று சொன்னால், இந்த 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற அப்படின்னு சொன்னால் நான் யோசிக்கிறேன், பகலின் குளிர்ச்சியான வேலை என்று சொல்லும் பொழுது ஆதாமை ஆண்டவர் என்றைக்கு உண்டாக்கினாரோ, எப்பொழுது உண்டாக்கினாரோ அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர் சந்திக்கிறார். இரவு அப்படின்றது சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வரும் பிப்ளிக்கலாக. அப்போ பகல் அப்படின்னு சொன்னால் என்ன டைம்? காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இன் பிட்வீன் த டைம் மேபி நான் இப்படி யோசிக்கிறேன், மாலை ஒரு 3 மணியிலிருந்து 6 மணி வரை அதுதான் பகல் அப்படின்னு வரும். இல்லைனா அதிகாலை அப்படின்னு பைபிள்லேயே வந்துடும். அதிகாலை தோறும் கர்த்தர் அவனை சந்திக்க முடியும் அப்படின்னு வரும் வசனம். இல்லை, அதிகாலைன்றது வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஒரு இடம் அது. அப்போ அதிகாலைன்னு வந்திருந்தால் ஒருவேளை காலைன்னு வரும்போது அதிகாலைன்ற ஒரு பகுதி நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கும் பகுதின்னு சொல்லியிருக்கோம். நான் அதை இப்படி யோசிக்கிறேன், 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் எப்படியோ மத்திய நேரம் அப்படின்னு தான் வரும். அது மதியம் தான் வரும். ஆக்சுவலாக நூன் டைம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை நீங்கள் காலையில் ஒரு 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் காலை நேரம் தான் அது வரும். அது அப்போ மாலையினுடைய குளிர்ச்சியான ஒரு வேளை, ஒரு 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 நாளினுடைய இங்கே பகலின் குளிர்ச்சியான வேளை என்று சொல்லும் பொழுது இன் பிட்வீன் த டைம் 3 PM to 6 PM ஒரு 3 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் சாயந்தர வேளை என்பது தான் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற சில மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் பொழுது இந்த ஈவினிங் என்று தான் அதில் வருகிறது.
சில இடங்களிலே ஒரு சிலருடைய மொழிபெயர்ப்பிலே அவர்கள் ஏர்லி மார்னிங் என்று அதில் போடுகிறார்கள். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லும் பொழுது பைபிளில் கூட அதிகாலையில் இருட்டோடே அப்படின்னு தான் பைபிளில் வருதுல்ல. ஏர்லி மார்னிங் சொன்னோன்னா அதிகாலையில் இருட்டோடே, அப்போனா அதிகாலை அப்படின்ற ஒரு வார்த்தை நிச்சயமாய் வந்திருக்கலாம். ஏன்னா அதிகாலைக்கும் இதை எழுதின மோசேக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. காலையிலே நீ எழுந்து என் சந்நிதியில் வந்து நில் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ அந்த அதிகாலைன்றது வந்து மோசேக்கு நன்றாய் தெரியும். ஆனால் மோசே இதை எழுதும் பொழுது மாலை நேரங்களிலே, சாயங்காலம் என்று சொல்லப்படுகின்ற சாயங்கால வேளையிலே கர்த்தர் வந்து சந்திக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த சாயங்கால வேலை என்று சொல்லப்படுகிற வேலையை மாத்திரம் சில நேரங்கள் நான் உங்களுக்கு சில மணி நேரத்தில் நான் உங்களுக்கு அதை சொல்லி, அதற்கு பின்பு ஆண்டவர் சந்தித்த இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்ற ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் வேதத்திலே சாயங்கால வேளை என்று சொல்லப்படுகிற இந்த சாயங்கால வேளையை பற்றி நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் ஆதியாகமத்திலே மாத்திரம் இன்றைக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ளலாமே. ஆதியாகமத்திலே மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதலாவதாக நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், இவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சாயங்காலமும் விடியற் காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. அப்போ ஆதியாகமத்தில் மாத்திரமே எடுத்துக்கொள்வோமே, எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டாம். ஆதியாகமத்தில் மாத்திரம் ஒரு சாயந்தரன்ற ஒரு வார்த்தையை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து நம்ம அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமே. கவனிங்க, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி சாயங்காலத்தை பற்றி சொல்லுகிறது. அப்படியானால் வேதம் சாயங்காலம் என்று சொல்லப்படுகிற இந்த சாயங்காலம் என்ற வார்த்தைக்கு நமக்கு எதை படிப்பித்து கொடுக்க விரும்புகிறது என்பதை தான் முதலாவது கொஞ்ச நேரம் நாம் அதை கவனிக்க போகிறோம். கவனிங்க, இங்கே சாதாரணமாக சாயங்காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முந்த நாட்களிலே இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நம்ம வேதத்தை சர்வே பண்ணும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது தம்பி ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று என்று 13 வசனம் வரையிலும் சொல்லப்படுகிறது. நீங்கள் 14லிருந்து 16வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினதாகவும், பகலை ஆள சூரியனும் இரவை ஆள சந்திரனுமாக 2 சுடர்களை, மகத்தான சுடர்களை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு சூரியனையும் சந்திரனையும் வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையில் சாயங்காலமும் விடியற் காலமும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சூரியனும் சந்திரனும் 14வது வசனத்தில் வருது. அதாவது 4வது நாள் தான் உண்டாக்கப்பட்டதுன்னு வருது. ஆனால் முதல் 3 நாட்களில் சாயங்காலம் எப்படி வந்தது, விடியற் காலம் எப்படி வந்தது? இப்போ விடியற் காலம்னு சொன்ன உடனே நம்ம எதை வச்சு விடியற் காலம்னு சொல்லுவோம்? காலையில் ஆரம்பம்ன்றது எதை வச்சு சொல்லுவோம்? சூரியனுடைய உதயம், சரிங்களா? மாலை நேரம், சாயங்காலம் ஆகிவிட்டது அப்படின்றது எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? சூரியனுடைய மறைவு நேரம். அப்போ உதயத்தையும் மறைவையும் வைத்து தான் அதை நாம் சொல்லுகிறோம். இந்த உதயமும் மறைவும் எப்போ வருதுன்னு சொன்னால் 4வது நாளில் தான் வருது, ஆண்டவர் உண்டாக்குறார். அப்போ 3 நாள் எப்படி சாயங்காலம் வந்தது, எப்படி காலை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது அந்த நாளிலே தம்பி அழகாக அது ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சபையாராய் வந்திருக்கிறபடினாலே உங்களுக்கும் சில காரியங்களை சாயங்காலத்தை பற்றி, ஏன் இது சாயங்காலம் விடியற்காலம், சாயங்காலம் விடியற்காலம் அப்படின்னு எழுதியிருக்குதுன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு அதை மறுபடியுமாய் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தினுடைய ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனமும் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கும் ஒரு பெரிய பிளவு நாட்கள் இருக்கிறது. ஒரு பெரிய வருஷத்தினுடைய யுகத்தினுடைய காலங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும். ஆதியிலே தேவன் வானத்தையும், அப்போ தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. சிருஷ்டித்தது எப்படி இருந்தது? அப்படியா இருக்கும்? நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அதில் சின்ன சின்ன குறைகள் வரலாம், எல்லாமே கரெக்டாக இருக்காது இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார்னா ஒரு சின்ன குறை வருமா? வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இது ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது என்று சொன்னால், தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது
வேதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வானத்தையும் வானாதி வானங்களையும் அதனுடைய சர்வ சேனைகளையும் உண்டாக்கிட்டார். முதல் வசனத்திலே உண்டாக்கிட்டார். அதற்கு அடுத்தது முதல் வசனம் சொல்லுகிறது பூமியை உண்டாக்கினார். அப்போ வானங்கள், வானாதி வானங்கள். நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. உம்மை பணிந்து கொள். அப்ப நீங்க இதுல நீங்க பாருங்களேன், தேவன் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும். நமக்கு தெரிஞ்ச வானம் இவ்வளவுதான். நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன், 3 வானங்கள் இருக்கிறது. இன்னொரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7 வானங்கள் இருக்கிறது என்று சொல்லி. அதுல 7வது இடத்திலே தான் ஆண்டவர் இருக்கிறார். இன்னொரு புத்தகத்திலே 3 வானங்கள், 3வது இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். முதல் வானம் நாம் பார்க்கிறது, 2வது வானம் அதற்கு மேல் உள்ளது, 3வது வானத்திலே தான் ஆண்டவர் இருக்கிறார். இன்னொருத்தர் 7 வானங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் 3ஆய் இருந்தாலும் 7ஆய் இருந்தாலும் நாம் பார்க்கிற ஒரே வானம் அல்ல, வானாதி வானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 3-4 இருக்குமே. ஆனால் ஒருவேளை நான் நினைக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு மனுஷன் இருந்தாரு, அந்த மனுஷன் ஆவிக்குள்ளே வானத்துக்கு போனாரா. எத்தனையாவது வானத்துக்கு போனாரு? 3வது வானம் இல்ல, அப்படிதானே இருக்கு. அப்ப அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா 3வது இடத்துக்கு போயிருக்கிறார். அதை அவர் சொல்றாரு, இந்த வானத்துக்கு நான் போனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் வேதத்தில் வானாதி வானங்கள் எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வானங்கள் எல்லாம் நிறைந்து வானங்களுடைய நிறைவை தேவன் உண்டாக்கி விட்டார். இதை வானாதி வானங்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு என்ன பண்ணார்னா, இந்த வானங்களையும் வான சேனைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படியாய் அவைகளுக்கு செயல்படத்தக்கதாய் தூதர்களை ஆண்டவர் வார்த்தையினால் உண்டாக்கினார். இந்த தூதர்களை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது ஒவ்வொரு தூதனுக்கும் பிரதான தூதர்கள் இருந்தார்கள். இந்த பிரதான தூதர்கள் எல்லாரும் அவரவருடைய வேலைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது அதிலே ஒருவன் பெருமை கொண்டு நான் வானத்திற்கு ஏறுவேன் என்று சொன்னான். வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னால் இவன் வானத்தில் தானே இருக்கிறான், திரும்ப எப்படி இவன் வானத்திற்கு ஏறுவேன் என்று சொல்லுவான் என்று சொன்னால், ஆண்டவர் அங்கதான் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, வானத்தை உண்டாக்கினார், தூதர்களை உண்டாக்கினார். இதுல தூதர்களிலே ஒரு கூட்டமானது தேவனுடைய ஸ்துதியையும் கனத்தையும் செலுத்தி தேவனை ஆரவாரிக்கிற ஒரு கூட்டமாகவே ஆண்டவர் ஒரு தூதர் கூட்டத்தை வைத்திருந்தார். இந்த தூதர் கூட்டத்தை ஆண்டவர் ஒரு இடத்திலே ஸ்தாபிக்கும்படியாய் தேவன் பூமியிலே அவர்களை ஸ்தாபிக்கும்படியாய் தேவன் பூமியை உண்டாக்கினார். யோபு புத்தகத்திலே பூமி அஸ்திபாரப்படும் பொழுது தேவனுடைய புத்திரர் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அது மாத்திரமல்ல, நீங்கள் எசேக்கியேலுடைய புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, நீ ஆதியிலே ஏதேனில் இருந்தவன் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆதியிலே நீ ஏதேனில் இருந்தவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக வானத்தை உண்டாக்கினார், அதனுடைய சர்வசேனையை உண்டாக்கினார், தூதர்களை உண்டாக்கினார். தூதர்களுக்காக தேவன் இந்த பூமியை உண்டாக்கினார். அதிலே ஒரு தூதனானவன் பெருமை கொண்டபடியினாலே அவன் வானத்திற்கு ஏறாதபடிக்கு பூமியினுடைய ஆழியிலே தேவன் அவனை தள்ளி போட்டார். அப்படி அவனை தள்ளுண்டு போகும் பொழுது அவன் என்ன பண்ணானா, வானத்தில் உள்ள சேனைகள் எல்லாவற்றையும் பூமியில் உள்ள எல்லா அழகையும் அவன் நாசப்படுத்தினவனாய் இந்த பூமியிலே விழுந்தான். இப்ப நாசப்பட்டு போன ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் 3வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது. சரிங்களா? தேவனுடைய சிருஷ்டிப்பு என்று சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 1 வசனம் மாத்திரம்தான். தேவனுடைய மறு சிருஷ்டிப்பு அல்லது சீரமைப்பு என்பது 3வது வசனத்திலிருந்து நமக்கு ஆரம்பிக்கிறது. இதை முழுவதுமாய் தேவனுடைய சிருஷ்டிப்பாகவே நாம் வாசிக்கிறதிலே தவறு இல்லை. ஆனால் வாசிக்க நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய மறு சிருஷ்டிப்பு என்று சொல்லும் பொழுது இதற்கு முன்பாகவே சூரியன் சந்திரன் எல்லாமே இருந்தது. அவைகளை நாசப்படுத்தின பின்பு ஆண்டவர் அதை மறு சீரமைக்கிறார், அதை ஒழுங்குபடுத்துகின்றார். அப்படி ஒழுங்குபடுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். என்னவென்றால்,
நீ பகலிலே வெளிச்சத்தை கொடுத்து பகலை ஆள்வாய் என்று, சந்திரனுக்கு நீ இரவிலே வெளிச்சத்தை கொடுத்து நீ இரவை ஆள கடவாய் என்று, பகலை ஆளவும் இரவை ஆளவும் ஒரு பெரிய சுடரையும் சிறிய சுடரையும் ஆண்டவர் உண்டாக்கினார். சரிங்களா? இதுதான் நீங்க முதல் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இரண்டாவதாக, அப்படி நாம் எடுத்துக்கொண்டாலும் இது 14வது வசனத்துக்கு மேலே தானே நாட்களையும் காலங்களையும் குறிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அதுக்கு முன்பாகவே எப்படி சாயங்காலம் விடியற்காலம் வந்தது என்று சொன்னால், நல்லா கவனிங்க, வேதத்தை நாம் முதல் முறையாய் புரியாமல் வாசிக்கிற ஒரு வாசிப்பு உண்டு, புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிற ஒரு வாசிப்பு உண்டு. ஆனால் அந்த வாசிக்க வேதத்திலே நாம் வளர்ச்சி உள்ளவர்களாய் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி உண்டு. கொஞ்சம் வளர்ந்தவர்களைப் போல நாம் வேதத்தை அறிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் வாசிப்போமானால் அது நமக்கு இன்னும் ஆழத்தை நமக்கு கொடுக்கும். கவனிங்க, இந்த சாயங்காலமும் விடியற்காலமும் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை மோசே தான் இதை எழுதுகிறார். மோசேயினுடைய காலத்தின்படியாய், மோசே வாழ்ந்து மோசேக்கு தெரிந்த காலத்தின்படியாய், மோசே ஒரு நாள் முடிகிறது, 2 நாள் முடிகிறது, 3 நாள் முடிகிறது என்று அவர் புரிந்து கொண்டதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் அது எழுதப்படுகிறது. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு நாள் அல்ல, ஒரு யுகம் கூட வரலாம். நான் அதை இப்படி உங்களுக்கு சொல்லுகிறேனே, நீங்கள் 90ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போல, அப்படின்னா 1000 வருஷம் ஒரு நாள் நைட்டு மாதிரி ஆண்டவருக்கு, ஒரு நைட்டு கழிந்து போகிற மாதிரி. நீங்கள் 2 பேதுருவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் அதில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். நீங்கள் அறியணும். தேவனுடைய நாட்களையும் காலங்களையும் நாம் கணக்கு போட முடியாது. ஏனென்றால் அவருடைய பார்வைக்கு அது வேறு, நம்முடைய பார்வைக்கு வேறு. நம்முடைய பார்வைக்கு ஏற்றதை போல நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய பார்வையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் வேதத்திலே மோசே எழுதும் பொழுது ஒரு நாள் என்று எழுதுகிறார். அப்படின்னா ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமானம், அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி கூட நமக்கு வரும் மனசில், என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவரால் ஒரு நிமிஷம் செய்ய முடியாது? அதை 1000 வருஷம் உட்காந்து செய்வாரோ? 1000 வருஷம் தேவைப்படுமா ஆண்டவருக்கு அப்படின்னு சொன்னால், அவரால் ஒரு நிமிஷத்திலே ஒரு சடப்பொழுதிலே எதையும் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், அவர் ஒவ்வொன்றையும் தம்முடைய விருப்பத்தின்படி அதை அழகுற வணைகிறார் என்று எழுதப்படுகிறது. அழகுற செய்கிறார், நேர்த்தியாய் செய்கிறார், தனக்கு பிடித்த விதத்திலே செய்கிறார், தனக்குரிய விதத்தில் செய்கிறார். அப்படின்னும் பொழுது அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, இப்போ நம்மளே எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஷெல்ஃப் வைக்கணும், இங்கே கிச்சன் இருக்கணும், இங்கே பாத்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல நம்ம பால்கனி வைக்கணும், இப்படி எல்லாம் அழகுபடுத்திட்டு வீட்டுக்கு பொருட்களை வாங்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த பொருட்களை வாங்கும் பொழுது அதை இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம் அப்படின்னு வைக்கிறோம். ஆனால் சில வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்காது, ஒரு மாதம் கழித்து மாறிடும், அது இன்னொரு இடத்துக்கு போயிடும். இங்கே இருக்கிற பீரோ இங்கே போயிடும், அடுத்த மாதம் கழித்து பாருங்கள் இங்கே இருக்கிற பீரோ அங்கே போயிடும், அதுக்கு அடுத்த மாதம் கழிச்சு பாருங்கள் அந்த பீரோ வெளியில் போயிடும் ரூமுக்கு. ஏன் அப்படின்னா நம்முடைய வீட்டை அழகுபடுத்துறதுக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தெரியுங்களா? இந்த யோசனை யாருடையதுன்னா தேவனுடையது. ஏன் அப்படின்னா அவர் எதையுமே ப்ராடக்டாக கொண்டு போட்டுட்டு போயிட மாட்டார், அவ்வளோதான் இது அப்படின்னு போக மாட்டார். எதை செய்தாலும் அதை தனக்கு பிடித்த மாதிரி அதை அழகுற செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, சகலமும் அவரை கொண்டு அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படின்னா எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். எதுக்கு சிருஷ்டித்தார்னா தனக்கு ஏற்றபடி, தனக்கு அழகா இருக்கணும், தன்னுடைய பார்வைக்கு நல்லா இருக்கணும்னு சிருஷ்டித்தார். அப்படி தேவன் ஒவ்வொன்றையும் அவர் செய்வதற்கு பல யுகங்களை, காலங்களை எடுத்து ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுகிறார். அப்படி நிறைவேறுதலை மோசே நமக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், முதல் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று. அப்படின்னா இந்த சாயங்காலமும் விடியற்காலமும் என்ற வார்த்தை எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை முடித்து விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் அது சொல்லப்படுகிறது. நம்ம நினைக்கிற மாதிரி முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்னு சொன்னால் 24 மணி நேரம் கணக்கு கிடையாது. அது
It doesn't speak of the hours of a day. It speaks of the completion of God's work. தேவனுடைய செயலினுடைய ஒரு நிறைவை சொல்லப்படுகிறது. கம்ப்ளீஷன், நிறைவு. அப்படின்னா நீங்க வேதத்தில் இனிமேல் எங்கெல்லாம் சாயங்காலம் வாசிக்கிறீங்களோ அந்த சாயங்காலம் வரும்பொழுது உங்க மனசில் நீங்க வாசிக்கும் போது யோசித்து கொள்ளுங்க, தேவன் ஒரு காரியத்தை நிறைவு செய்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது முதல் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற் காலமும் இரண்டாம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற் காலமும் மூன்றாம் நாள் ஆயிற்று. அப்படின்னா சாயங்காலம் விடியற்காலம் நீங்கள் படிச்சிங்கனாலே சாயங்காலம்ன்ற வார்த்தையை படிக்கும் பொழுதே நினச்சிக்கொள்ளுங்க, தேவன் ஒரு காரியத்தை நிறைவு செய்யும்படியாய் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் சாயங்கால நேரத்தில் அந்த பொழுது போகிற நேரத்தில், பொழுது முடிகிற நேரத்தில், சூரியனானது சாய்கின்ற அந்த காலத்தினுடைய நேரத்தில், சூரியன் சாய்கிற காலம் அதான் சாயங்காலம், சரிங்களா? சூரியன் மறைகிற காலம், சாய்ந்து போகிற காலங்கள் அப்படின்னு வரும்பொழுது, சில நேரங்களிலே இரவு என்று வரும்பொழுது யோபு கூட சொல்கிறார், எப்பொழுது தான் இந்த இரவு பொழுது போகுமோ என்று நான் காத்திருக்கிறேன். காவலனை போல ஒரு நைட் வாட்ச்மேன் எப்படி இரவெல்லாம் அவன் டியூட்டி பார்க்கும் பொழுது எப்படா பொழுது விடியும், எப்பொழுது இந்த பொழுது விடிந்து நம்ம வெளிச்சத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கிறானோ, அதே போல நானும் எதிர்பார்க்கிறேன் என்று யோபு சொன்னதை போல சாயங்காலம் என்று வரும் பொழுது அநேகருக்கு இருட்டு அல்லது கஷ்டம் அல்லது வேதனை தான் தோன்றும். ஆனால் சாயங்காலம் என்று சொல்லும் பொழுது வேதத்தின்படி நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக ஒரு காரியத்தை முடிக்கப் போகிறார், நிறைவாக்கப் போகிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாயங்காலம் என்பது உங்களை இருளிலே தள்ளுவதல்ல, சாயங்காலம் என்பது உங்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு நிறைவை கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, நிறைய காரியங்கள்லாம் வந்து நிறைவேறது சாயங்காலத்தில் தான் நிறைவேறும், சாயந்தரம் தான் நிறைவேறும். இந்த மலைக்கு மேலே எலியா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி கூப்பிட்டு அந்த பலிபீடத்திலே அக்கினி இறங்கின நேரம் எது தெரியுங்களா? சாயங்காலம் தான். காலையிலேருந்து கூப்பிடுறாங்க, மத்தியானம்லாம் கீறிட்டு கூப்பிடுறாங்க, ஆனால் சாயந்தர நேரம் தான். அப்படி என்னால் சாயங்காலம் என்று சொல்லப்படுவது, சாயங்காலத்தை தாண்டி வருகின்ற இரவு என்று சொல்லப்படுவது அநேகருக்கு துக்கத்தின் நேரமாக இருக்கிறது. ஆனால் அதுதான் நமக்கு நிறைவாக்குகிற ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இதே போல வேதத்திலே இந்த சாயங்காலம் என்று சொல்லி வருகிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், நான் செய்திக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக நான் அதனுடைய குறிப்பை மாத்திரம் நான் வேகமாய் சொல்லுகிறேன். நீங்கள் இரண்டாவதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சாயங்காலத்திலே அவன் அனுப்பின புறா சாயந்தரத்திலே ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி உங்களுக்கு நீங்கள் நோவாவினுடைய பேழையிலே நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. ஒரு பெரிய அழிவு வந்தது. இந்த அழிவு முடிந்த உடனே, மழை நின்ற உடனே உங்களுக்கு நோவா பூமி எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு காகத்தை அனுப்புகிறான். காகம் ஒன்றையும் செய்யவில்லை. அதற்கு பின்பு புறாவை அனுப்புகிறான். அது தான் தங்குவதற்கு கால் வைப்பதற்கு இடம் இல்லாதபடியினாலே திரும்பி அவனிடத்தில் வருகிறது. 7 நாள் கழித்து திரும்பமாய் அவன் அனுப்பி வைக்கிறான். காலையில போன புறா ஒரு 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 ஒலிவ இலையை தன்னுடைய கரத்தில் பிடித்து கொண்டு வந்தது. அப்படி என்றால் பூமி காய்ந்து விட்டது, பூமி வறண்டு விட்டது. இனிமேல் நாம் பூமியிலே நாம் கடந்து செல்லலாம் என்பதற்கு ஒரு நல்ல அறிகுறியாய் வருகிறது. அதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை நான் வேதத்தின்படியே சொல்லுகிறேனே. நீங்கள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால், வாசிங்க. நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அதை இப்படி ஒரே வார்த்தையில சொல்லலாம். தேவன் நோவாவை நினைத்தருளினார். நினைத்தருளினபடினாலே பூமி வற்றி போயிற்று. பூமி வற்றினபடினாலே நோவாவிற்கு ஒரு நல்ல செய்தியை இந்த புறா கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, தேவனுடைய நினைவு கூறுதலுக்கு அடையாளம் தான் இந்த சாயங்காலம். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோமே. அவர் நினைத்து செயல்பட வேண்டிய ஒரு வேளை எது என்று சொன்னால், சாயங்காலத்திலே அந்த புறா கொண்டு வந்த ஒரு நற்செய்தி. முதலாவது நான் சொன்னேன், தேவனுடைய நிறைவு, காட்ஸ் கம்ப்ளீஷன். இரண்டாவது, தேவனுடைய நினைவு, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், காட் கன்சிடர். மூன்றாவதாக நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோம்
குமாராவிற்கு அவர்கள் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமினுடைய வாசலிலே உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. 18ஆம் அதிகாரத்திலே 3 பேர் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள், ஆபிரகாமோடு பேசுகிறார்கள். அதிலே 2 பேர் மாத்திரம்தான் உங்களுக்கு லோத்தை சந்திக்கும்படியாய் சோதோமிற்கு வருகிறார்கள். இந்த சோதோமிற்கு லோத்தை காணும்படியாய் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த அதிகாரத்துடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், லோத்தையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்பதற்காக தேவன் அவருடைய கரங்களை பிடித்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்தாராம். ஒரு அழிவு வரப்போகிறது, அந்த அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்ற போகிறார் என்பதற்கு அடையாளம் தான் சாயங்காலம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா என்ன அழிவு வரப்போதோ அப்படின்னு தான் பயமா இருக்கு. 90ஆம் சங்கீதம் அப்படி தானே சொல்லப்படுது. இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அப்படி தானே வருது. அப்ப இருள்னு வந்தாலே ஏதோ ஒரு ஆபத்தை தான் உலகம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது. ஆபத்து வருவதற்கு முன்பாகவே தேவன் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் உங்களை கொண்டு போக போகிறார். தேவனுடைய அக்கறையுள்ள கிரியை, அல்லது இப்படி சொல்லலாமே, தீமையிலிருந்து ஒரு தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதற்கு அடையாளம் தான் சாயங்காலம். ஹிஸ் கேர், அவருடைய நன்மை. உலகத்தினுடைய ஒரு தீமை வரப்போகிறது, ஆனால் அவருடைய நன்மை அவர் செய்ய போகிறார் என்பதுதான் இங்கே சாயங்காலம் என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றது. நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த 24ஆம் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு நன்றாய் தெரியும், எலியேசர் ஈசாக்கிற்கு பெண் கொள்ளும்படியாய் போன ஒரு சம்பவம் தான் இந்த 24ஆம் அதிகாரத்திலே வருகிறது. இந்த 24ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் நீங்கள் 63வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், அதிலே 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 11 வாசிங்க. புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே, சாயங்கால வேளையிலே இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த கிணற்றண்டையிலே வந்து அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இங்கே வருகிற பெண்களிடத்திலே யாரிடத்திலே நான் போய் தண்ணீர் கேட்கிறேனோ அவள் எனக்கு தண்ணீர் கொடுப்பது மாத்திரமல்ல, என்னுடைய ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் கொடுப்பாளே, ஆனால் அவள் தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்றவன் என்று சொல்லி சாயங்கால நேரத்திலே அவன் வந்து ஜெபிக்கிறான். சாயங்காலத்திலே அவன் ஜெபித்து முடிப்பதற்கு முன்பாகவே இதோ ரெபேக்காள் என்று வேதம் உடனே துவங்குகிறது. அப்படியானால் நம்முடைய வேண்டுதல்கள், ஜெபங்கள் என்று சொல்லப்படுகின்ற, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி உண்டாகத்தக்கதாய், ரெபேக்காள் சாயங்கால வேளையிலே அவள் தண்ணீர் எடுக்கும்படியாய் துறவண்டைக்கு போனாள் என்று சொல்லப்படுகிறது. போன இடத்துல தான் அவளுக்கு ஈசாக்கோட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, அல்லது ஈசாக்கை மணந்து கொள்ளும்படியான ஒரு வழியை தேவன் ஏற்படுத்துகின்றார். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் சாயங்காலம்னு சொன்ன அதற்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன தெரியுங்களா? தேவன் நம்மை நியமித்துக் கொள்ளுகிற ஒரு காலம், அது நியமித்துக் கொள்ளுகிற காலம், ஹிஸ் கான்சிக்ரேஷன். கடைசியாக இன்னொரு காரியத்தை நான் இந்த சாயங்காலத்தை பற்றி சொல்லுகிறேன். நீங்கள் 30வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 30ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஆதியாகமம் வாசிங்க. சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உம்மை கொண்டேன். போதும். இந்த லேயாள் சாயங்கால வேளையிலே வீட்டுக்கு வருகிற யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாள், தூதாயும் கனியினால் நான் உம்மை கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு மணவாட்டி தன்னுடைய மணவாளனை சரியாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சரியான ஒரு நேரம் தான் இது, சாயங்கால நேரம். அவருடைய நேசம், ஹிஸ் கம்யூனியன். நீங்கள் சாயங்கால வேளை என்று சொன்னாலே நான் சொல்லுகிறேன், அது தேவனுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், கம்ப்ளீஷன். அது தேவனுடைய நினைவு கூறுதலினுடைய ஒரு நேரம், கன்சிடர். அது தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், கேர். அது தேவனுடைய நியமனத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், கான்சிக்ரேஷன். அது தேவனுடைய நேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், கம்யூனியன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு 5 காரியங்களை மாலை அல்லது சாயங்காலம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இனிமேல் வேதத்தில் சாயங்காலம் நீங்கள் வாசிக்கும் பொழுதுலாம் இந்த 5 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் காரியம் என்ன சொன்னேன் சொல்லுங்க? நிறைவு. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, நிறைவு. 2வது அவருடைய நினைவு. 3வது
அவருடைய நன்மை. நான்காவது அவருடைய நியமனம். ஐந்தாவது அவருடைய நேசம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மகிமைப்படுவதாக. இந்த சாயங்கால வேளையிலே தான், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தான் ஆண்டவர் ஆதாமை சந்தித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இன்றைக்கு நாம் ஆதாமை சந்தித்த தேவனை பற்றின காரியத்தை தான் நாம் கவனிக்க போகிறோம். இந்த வருஷத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை சந்திப்பேன் என்று. அப்படி சந்திப்பேன் என்றால் ஆதாமை தேவன் சந்திக்கும் பொழுது ஆதாமிற்கு ஆண்டவர் என்ன நன்மைகளை செய்தார் என்று வேகமாய் ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனிங்க. முதலாவதாக, ஆதாமனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சந்திப்பு அவனுக்கு இன்பத்தை கொடுத்தது, ஹிஸ் பிளஷர். இரண்டாவதாக, ஆதாமிற்கு ஆண்டவருடைய சந்திப்பு ஒரு இரக்கத்தை கொடுத்தது, ஹிஸ் பேஷன். மூன்றாவதாக, ஆதாமிற்கு தேவனுடைய சந்திப்பு உண்டாகும் பொழுது ஆதாமினுடைய வாழ்க்கையிலே ஒரு ரம்மியத்தை கொடுத்தது. ரம்மியம் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ஷன் என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் 3 காரியங்களை சொல்லுகிறேன். தேவன் ஆதாமை சந்திக்கும் பொழுது, தேவன் ஆதாமை சந்தித்தார் என்று சொன்னால் ஆதாமினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு இன்பத்தை அவனுக்கு கொடுத்தார். இரண்டாவது, ஆதாமிற்கு ஒரு இரக்கத்தை கொடுத்தார். மூன்றாவது, ஆதாமிற்கு ஒரு ரம்மியத்தை ஆண்டவர் கொடுத்தார், பிளஷர், பேஷன் அண்ட் பெர்ஃபெக்ஷன். நான் முதலாவது சம்பவத்திற்குள்ளே நாம் கடந்து போகலாமே. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, அப்படி என்று சொன்னால் தேவன் மனுஷனை ஒரு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். கவனிங்க, என்னைய கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சில வேதத்தினுடைய ஆய்வு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் வேதத்தில் ஏதேன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் இன்பம், சரிங்களா? பூமி என்று வருகிறதுல, இந்த பூமி என்ற ஒரு வார்த்தைக்கு எர்த் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த எர்த் என்ற வார்த்தைக்கு லத்தீன் மொழியில் இன்பம் என்று அதற்கு பொருள். எர்த் அப்படின்ற ஒரு வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து தான் நமக்கு வந்தது. இந்த லத்தீன் மொழியிலிருந்து வந்தது காரணம் என்னன்னா, எபிரேய மொழியில் அதற்கு ஏதேன் அர்த்தம். எபிரேய பதத்தில் ஏதேன் என்ற ஒரு வார்த்தை தான் லத்தீன் மொழியிலே பூமி என்று எர்த் என்ற ஒரு வார்த்தையோடு நமக்கு இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது. இங்கிலீஷில் சொல்லப்படுகிற நிறைய வார்த்தைகள் லத்தீன் மொழிபெயர்ப்போம், கிரேக்க மொழிபெயர்ப்போம். இது ரெண்டு, கிரேக்கமும் லத்தீன்லேருந்து தான் நிறைய மொழிபெயர்ப்புகள் உங்களுக்கு இங்கிலீஷில் அப்படியே வரும், சரிங்களா? இப்போ நான் அதுக்குள்ளே ஆராய்ச்சிக்குள்ளே நான் போக விரும்பலை, நீங்கள் அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போது எபிரேய பதத்தில் ஏதேன் என்ற ஒரு வார்த்தை லத்தீன் மொழியில் எர்த் என்று வருகிறது. இந்த எர்த் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரதீசு அப்படின்னு ஒன்று வருது பாருங்க, பாரடைஸ். இந்த பாரடைஸ் என்ற ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிரேக்கம் பதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதற்கும் பேர் இன்பம்னு வருகிறது. நான் 3 சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று எபிரேய பதத்தில் ஏதேன், சரிங்களா? லத்தீன் மொழியில் எர்த், கிரேக்க மொழியில் பாரடைஸ், பரதீசு. இது 3மே அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா இன்பம். அப்ப தேவன் இந்த பூமியை இன்பமாய் வைத்திருந்தார். முதலாவது, இந்த இன்பத்தை ஒரு மனுஷன் ஒரு தூதனானவன் விழுந்து கெடுத்தபடியினாலே ஒரு மனுஷனை உண்டாக்கி இந்த பூமியினுடைய ஒரு பகுதியிலே ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திற்கு ஏதேன் அப்படின்ற ஒரு பெயரோடு வேதத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஏதேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஆதாம் ஏவாள் இருவருமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போன பின்பு, இவர்கள் கீழ்ப்படியாமையில விழுந்த பின்பு இந்த ஏதேன் தோட்டத்திற்கு போகக்கூடாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா சுடர் ஒளி பட்டத்தை வைத்து கேருபீன்களை வைத்து அதை தடுத்து விட்டார். இப்போ எங்க இருக்குது இந்த ஏதேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்திருக்கும், அந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் அதை எப்படி வேதத்தின்படி நான் அதை கவனிக்கிறேன் என்று சொன்னால், ஏதேன் என்ற ஒரு இடத்திற்கு போக முடியாது என்று சொன்னால்
தேவன் பூமியின் மேல் இருந்த அந்த ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை பூமிக்கு அடுத்தபடியாக அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு போய் வைத்து விட்டார். இப்போ இந்த ஏதேனுக்கு யார் வருவார்கள் என்று சொன்னால், இந்த பூமியின் மேல் பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது அந்த ஏதேன் என்கின்ற அந்த இளைப்பாறுதலுக்கு வருகிறார்கள். இப்போ இந்த இளைப்பாறுதல் பூமியில் இருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாத்தான் அடிக்கடி எதையாகிலும் ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு மோசே செத்து போனவனே அந்த சரீரத்தை எனக்கு கொடுங்க, ஏன் அப்படின்னு சொன்னால் செத்து போனவன் எல்லாம் எனக்கு தான் அடிமை, ஆகையினால என்ன அந்த மரணத்திற்கு நான் அதிபதி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி இவன் சண்டை போட்டு அந்த சரீரத்திற்கு சண்டை போடுகிறான் என்பதை குறித்து நீங்கள் யூதா புத்தகத்தில் வாசிக்கிறீர்கள். ஒரு இடத்துல சாமுவேலினுடைய ஆவியை எழுப்பினதாய் நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் புத்தகத்திலே சாமுவேலுடைய ஆவி எழுப்பப்பட்டது என்பது அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறது என்னவென்றால், பூமியிலே பரிசுத்தவான்களுடைய ஆவி இருந்தபடியினாலே. இதை தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணார்னா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் பரலோகத்திற்கு கொண்டு போனாராம். அவர் மரித்தவுடனே முதலாவது பூமிக்கு கீழே இருக்கிற ஏதேன் பரதீசு என்று சொல்லப்படுகிற அல்லது ஏதேன் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்தவான்கள் இளைப்பார்க்கிற அந்த இடத்தை அவர் பூமியிலிருந்து வானத்தினுடைய அடுத்த படியிலே கொண்டு வந்து நிறுத்தினார். அதை தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரதீசுன்றோம். இன்பம் இன்பம் இன்பம், அவ்வளோதான். நல்லா புரிஞ்சிச்சுன்னா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் இன்பம், இதுவும் இன்பம், அதுவும் இன்பம். இன்பத்தை உண்டாக்கினார். அந்த இன்பத்தை மனிதன் புரிந்து கொள்ளாததினாலே அதை மறைத்து வைத்தார். அந்த மறைத்து வைத்ததை சாத்தான் கையாளக்கூடாதபடிக்கு உயிரோடு எழுதும் பொழுது அதை தன்னோடு எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இங்கே பூமியில் இருக்க மாட்டேன், என்னோடு கூட நீ அங்கே இருப்ப. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஏன் இதை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால், தேவன் எந்த இன்பத்திலே தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த இன்பத்திலே அவர் கொண்டு வந்து விட்டார். ஆதாமையும் ஏவாளையும் நீங்கள் இன்பமாய் இருக்க வேண்டிய இடம் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திற்குள்ளே அவர்களை கொண்டு வந்து விட்டார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாததினாலே விழுந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் தேவனுடைய பக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் தமக்கு பிரியமானவர்களை தமக்கு இன்பமான இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் நீங்கள் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்திலே ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது சொன்னார், நீ இருக்கிற இடங்கள் விக்கிரகங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது, விக்கிரகத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது, இங்கே நீ இருக்க வேண்டாம், எனக்கு இன்பமான ஒரு இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போகிறேன், நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான ஒரு தேசத்திற்கு போனான். அந்த தேசத்தில் குடியிருந்தான். அந்த தேசத்தில் ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு இல்லாதபடிக்கு ஒரு பெரிய பஞ்சம் வரும் பொழுது நாம் எகிப்திற்கு போகலாமா என்று நினைக்கும் பொழுது அந்த இன்பம் உள்ள ஒரு தேசத்தை பற்றி தான் ஆண்டவர் சொன்னார். ஈசாக்கின் இடத்திலே 26ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே, ஈசாக்கே நீ எகிப்திற்கு போக வேண்டாம், இந்த தேசத்தில் குடியிரு, உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த ஒரு தேசம் இது, இந்த தேசத்தில் நீ குடியிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அதே தேசத்திலே தான் நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஈசாக்கு 12ஆவது வசனத்திலே அவன் 100 எத்தனையாய் பலனை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. தேவன் கொடுத்த இன்பமான தேசத்தை சுதந்திரமாகவும் கனி கொடுக்கிற ஒரு தேசமாகவும் அதே தேசத்தை பற்றி நீங்கள் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் 28ஆம் அதிகாரம் 15ஆம் 12ஆம் வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்படுகிறது, யாக்கோபு தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு ஓடி போகிறான். ஓடி போகும் பொழுது ஆண்டவர் சந்தித்து சொல்றார், உன்னை திரும்ப நான் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நான் உனக்கு என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறனோ அந்த இடத்துல நீ இல்லாதபடிக்கு ஒரு வேளை இந்த உலகம் உன்னை ஏதோ சூழ்ச்சியிலே தள்ளலாம், இந்த உலகம் உன்னை வாழ வைக்க முடியாதபடிக்கு நீ ஓடுகிறவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாகவே நீங்கள் இருக்கலாம். உங்கள் ஓட்டத்தின் மத்தியில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு இன்பத்தை உனக்காய் வைத்திருக்கிறேன், அந்த இன்பத்தை நான் உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. சந்திக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ அலைச்சல்களிலும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளிலும் நீ ஓடுகிறவராய் இருக்கிறாய், நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் ஓட்டத்தின் மத்தியிலே நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னிடத்திலே நான் உனக்காக ஒரு இன்பத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதே இடத்தை தான் மோசேயின் இடத்திலே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்திற்கு கொண்டு போகும்படியாய்
நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே ஒரே ஒரு காரியத்தை, முதலாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய இன்பத்தை உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதை பறிப்பதற்கு ஒருவேளை ஏசாக்கள் எழும்பலாம், அதை வறட்சியாக்குவதற்கு உலகம் எழும்பலாம், ஒருவேளை அது நம்முடைய கையில கிடைக்க கூடாது என்பதற்காக அபிமலேக்கோ அல்லது எகிப்தோ கூட எழும்பலாம். எந்த அபிமலேக்கோ அல்லது எகிப்தோ எழும்பினாலும் தேவன் சொன்னதை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நிறைவேற்றினதை, யாத்திரையாகமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றினதை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிங்க, ஆண்டவர் தம்முடைய இன்பத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் ரூத் புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி இந்த முதலாவது குறிப்பை நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ரூத் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது போவாஸ் ஒரு பெரிய நிலங்களையும் வசதிகளையும் உடைய ஒரு பெரிய மனுஷன். இந்த பெரிய மனுஷன் ரூத்துக்கு சொந்தமானவன் என்பதை ரூத்தும் தெரியாது, நகோமியும் சொல்லவில்லை. நகோமியும் ரூத்துமாய் மோவாப் தேசத்திலிருந்து அவர்கள் பெத்லகேமிற்கு வருகிறார்கள். அப்படி பெத்லகேமிற்கு வந்த பொழுது ரூத் ஒரு வயல் நிலத்திற்கு சென்று கதிர்களை பொறுக்குகிறேன் என்று சொல்லி அவள் போகிறாள். வேதம் சொல்கிறது, தற்செயல அது போவாசுடைய நிலம். போவாசுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறது. இதை போய் மாமியார் இடத்துல சொன்ன உடனே மாமியார் சொல்லுகிறார், போவாசுடைய உறவின் முறையான், ஆகையினாலே அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் உனக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன், செய் என்று சொல்லும் பொழுது அதை போவாசுடைய பாதப்படியிலே அவள் போய் விழும் பொழுது போவாஸ் சொல்லுகிறார், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன், ஆனால் அதை ஒரு ஒழுங்கின் பிரகாரமாக தான் நான் செய்வேன். தேவனுடைய இன்பத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டுமானால், அவருடைய இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. இந்த ஒழுங்குகளை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சரியாய் பின்பற்றுவோமானால், ரூத் பின்பற்றினதை போல பின்பற்றுவோமானால், எப்படி ரூத்துக்கு போவாஸ் கிடைத்தாலோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எந்த காரியத்திலே நாம் அலைச்சலாய் இருக்கிறோமோ, எதிலே இன்பம் இல்லாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, தேவன் நமக்கு இன்பத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாய் 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ரூத் புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. கவனிங்க, போவாசினுடைய நிலத்திற்கு போகாமல் போவாசினுடைய நிலத்திலே ஒரு பரதேசியை போல பொறுக்குகிறவளாய் போவாசுடைய நிலத்திற்கு ஒரு வேளை ரூத் போகாமல் இருந்தால் போவாசுக்கு சொந்தமாய் ரூத் மாறி இருக்க முடியாது. நான் சொல்லுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்திலே தேவனுடைய இன்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய தோட்டத்திற்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய தோட்டத்தில் நீங்கள் உள்ளே வரும் பொழுது பரதேசியாக இருக்கலாம், தோட்டத்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம், தேவனை பற்றி அறியாமல் இருக்கலாம், தேவனுக்குரிய காரியம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், தேவனுடைய செயல்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க தெரியாமல் இருக்கலாம், தேவன் என்று யார் என்று தெரியாமலே இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும். என்னவென்றால், நான் எப்படியாகிலும் என்னுடைய இன்பத்தை அடைவதற்கு நான் தேவனுடைய தோட்டத்திற்குள்ளே போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். சிம்பிளா சொல்லிட்டோங்களா? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனா நீங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்க போனாலும் நான் சொல்லுகிறேன், இன்பம் என்கின்ற ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்காது.
தேவன் இன்பத்தை தர மாட்டார். நீங்க சிலர்கிட்டலாம் கேட்டு பாருங்களேன், ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சோர்ந்து போய் பேசுவாங்க. என்ன சோர்ந்து போய், நானும் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒன்னையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காருக்கீங்களா? நீங்க தேவ சமூகத்தில் இருக்கீங்களா? தேவ சமூகத்தில் இருக்கிறது கிடையாது, தோட்டத்துக்குள்ள இல்ல. ஆனா போவாச சுதந்திரிக்கணும். அது எப்படி முடியும்? பிப்ளிக்கலா அது முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், ஒவ்வொரு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேவன் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய தனிப்பட்ட இன்பத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய தோட்டத்திற்குள்ளே, வயலுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். வர முடியாத தடைகள் என்று எனக்கு 1000 தடைகள் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி தேவ சமூகத்திற்கு வருகிற, அதையும் தாண்டி தேவ சமூகத்தை அடைகிற, நோக்கி பார்க்கிற ஒரு நோக்குதல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு தம்முடைய இன்பத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோட்டத்துக்குள்ள வரணுங்க, சபைக்குள்ள வந்து உட்காரணும், சபைக்குள்ள வந்து தேவனை ஆராதிக்கணும், சபைக்குள்ள வந்து போவாஸ் எப்படிப்பட்டவர் நம்ம கேட்டா பாத்தீங்களா, அந்த மாதிரி சபைக்குள்ள வந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணாதான் அவருடைய இன்பம் உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ இருந்த, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்றைக்கு தேவ சமூகத்தை தேடணும்னு ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கே தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல இன்பத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒன்றை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்துக்கு இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவர்களோ, நான் இன்னும் கூட ஒரு காரியத்தை சொல்றேனே, இந்த போவாஸ் போய் தன்னிலும் ரொம்ப நெருங்கின உறவினர் இடத்துல போய் போவாஸ் வந்து அவரை அழைத்து 4 பேருக்கு முன்னால கேட்கிறாரு, இங்க பாருப்பா, மோவாப் தேசத்துல இருந்து நகோமி வந்திருக்கா, நகோமியோடு கூட அவருடைய மருமகளும் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு வயல் நிலம் இருக்குது, ஆனா அவர்களுக்கு வேற ஒரு சந்ததி கிடையாது, ஆகையினாலே அவருடைய வயல் நிலத்தை வாங்கி அவர்களை பிழைக்க வைக்கும்படி ஒன்று நீர் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும், இல்லை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும். நீர் அதை வாங்கிக் கொண்டாலும் சரி, இல்லை என்றால் நான் வாங்கிக் கொள்கிறேன். உடனே அவர் உடனே நம்ம நிலம் தானே அப்படின்ட்டு சரி சரி நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்ற. அப்போ போவாஸ் அர்த்தம் சொல்றாரு, அந்த நிலத்தோடு கூட நகோமியும் வாங்கிக்கணும், நகோமியோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து வந்திருக்கிற அவருடைய மருமகளாகிய ரூத்தையும் சேர்த்து வாங்கணும். உடனே அந்த சுதந்திரவாளி என்ன சொல்றாரு தெரியுங்களா, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் பேசுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சில நேரத்துல நம்மளை பார்த்த உடனே சிலருக்குலாம் என்ன சொல்றது, அப்படியே ஒரு மாதிரி ஒரு கோபம் வந்துடும். சர்ச்சுக்கு போறவங்க, நெகை போடாதவங்க, வெள்ளைச்சாலை கட்டிட்டு இருக்கிறவங்க, அல்லது நம்ம குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவங்க, அல்லது புருஷன் இல்லாதவங்க, அல்லது ஏதோ ஒரு வச்சுக்கிட்டுங்களேன், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு 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 பின்னடைவா இருக்கிறது, அல்லது ஆண்டவருக்காக நம்ம செய்யறோம், ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, இது மூஞ்சிலையா முடிச்சேன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் அவர் சொல்றாரு. வேற ஒண்ணு, போய் காலையில இருந்து இது மூஞ்சில முடிச்சேன் பாரு, போய் இது முன்னால வந்துருச்சு பாரு காலையில அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில தான் ரூத் இருந்தா. ஆனா வேதம் சொல்லுகிறது, எந்த சுதந்திரவாளி நான் அதை எடுத்துக்கொள்ள மீட்டுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னானோ அந்த சுதந்திரவாளியை பார்க்கிலும் மேலான ஒரு ஸ்தானத்திற்கு ரூத்தை ஆண்டவர் கொண்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தெல்லாம் இருக்கவங்க நம்ம கொஞ்சம் வருத்தப்படுத்த தான் செய்வாங்கல்ல, அதுக்காகவே சிலர்லாம் என்ன சொல்றது, அதுக்காகவே சிலர் இருப்பாங்க. ஏதாயிரம் ஒரு காரியம் சொன்னா அதுக்கு ஏதாயிரம் இன்னொன்று சொல்லி நம்மளை வந்து குழப்பி, நம்மளை துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, ஆண்டவர் சபைன்னு சொன்னாலே சிலர்லாம் வைத்தறிச்சலா இருக்கும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு, எரிஞ்சு விடுவாங்க. அப்படியே ஐயோ ஆண்டவர், ஐயோ ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தை தான் நீ பெற்றிருக்க, என்னத்தை தான் உனக்கு ஆண்டவர் கொடுத்தார், ஐயோ ஆண்டவர் ஆண்டவர் இருக்கதா சரி. நான் சொல்லுகிறேன், எல்லா தாண்டியும் சொல்லுகிறேன், தேவன் அந்த இன்பத்தை கொடுப்பார், உலகம் வெறுக்கதான் செய்யும். அதை எப்படி சொல்லுகிறேன், உலகம் வெறுக்கும் பொழுது உங்களுக்குரிய இன்பத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
அல்ல. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நகோமி ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள். என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டான். பொறுமையாயிருன்னு நகோமி சொல்லிக் கொடுக்கிறார். கவனிங்க, கர்த்தருடைய இன்பத்தை பெற்றுக் கொள்றதுக்கு 2 காரியம் சொல்றேன், மனதில் வச்சுக்கோங்க. 1, பிரயாசப்படும், தேவ சமூகத்துக்கு வர பிரயாசப்படுது. 2வது, அவர் சமூகத்தில் பொறுமையா காத்திருக்கு, அவர் செய்வார். உங்களுடைய பிரயாசம், ப்ரையாரிட்டி, உங்களுடைய பொறுமை, பேஷன், இந்த 2 காரியம் இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வதாக, ஆதாமினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சந்திப்பு கிடைக்க பெறும் பொழுது நீங்கள் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கவனிங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் தேவனுடைய இரக்கம், his passion. What is the passion? நீங்கள் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமை உண்டாக்குகிறார். அவன் தனிமையாய் இருக்கிறான் என்பதற்காக எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து ஆதாமினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அவைகளுக்கு தேவன் என்ன பெயர் வைக்கிறாரோ என்று சொல்லி கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துகிறார். ஆதாம் ஒவ்வொருவருக்கும் பெயர் வைக்கிறான். பெயர் வைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவைகளை எந்த பெயரினாலே அழைத்தானோ அதே அவைகளுக்கு பெயராயிற்று. சரிங்களா? கவனிங்க, என்னை கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் ஆதாமினிடத்தில் இவர்களை கொண்டு வந்து பெயர் வைக்க சொல்கிறார் என்று சொன்னால் பெயர் வைக்கிறதுக்காக கிடையாது. சிங்கத்துக்கு சிங்கம், புலிக்கு புலி, யானைக்கு யானைன்னு பேர் வச்சாரு, அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அது கரெக்ட். சண்டே ஸ்கூல் படிக்கும் பொழுது அப்படிதான் வச்சாரு. ஆனா இப்ப நம்ம சண்டே ஸ்கூல் படிச்சு அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்ல, இப்ப அதை வேற மாதிரி படிக்கணும். எப்படின்னு சொன்னா, அவைகளோடு கூட ஆதாம் எப்படி பழகுகிறான், அவைகளை எப்படி அவன் ஆளுகை செய்கிறான் என்று பார்ப்பதற்கு அவைகளை கொண்டு வந்தான். அப்படின்னா இன்னொரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேனே, எல்லா மிருக ஜீவன்களை கொண்டு வரும் பொழுது ஆதாம் அவைகளை ஆளுகை செய்கிறான். அவைகளை ஆளுகை செய்யும் பொழுது அவைகள் என்னென்னலாம் ஆதாம் சொல்கிறானோ அவைகள் எல்லாம் கேட்கிறது. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அவைகள் எல்லாம் அதன் இடத்துக்கே போகுது ஒழிய ஆதாமோடு யாருமே இல்லை. அப்படியானால் ஒரு மனுஷனுக்கு ஆளுகை கிடைத்தால், பணம் கிடைத்தால், வசதி கிடைத்தால், அவன் நல்ல சூழ்நிலைக்கு வந்துவிட்டால் போதும் என்பது நம்முடைய யோசனை. தேவன் அப்படி யோசிக்கவில்லை. எல்லா ஆளுகையும் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். எல்லா ஆளுகையும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி எல்லா ஆளுகையும் கொடுக்கப்பட்டாலும் ஆதாம் ஏதோ வெறுமையா இருக்கிற மாதிரியே ஆண்டவர் பார்த்தாரு. அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று ஏற்ற துணை ஆண்டவரே உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆளுகையை செய்து கொண்டிருந்தவன் ஆதாம். ஆனால் அந்த ஆளுகை அவன் வாழ்க்கையினுடைய நிரந்தரம் அல்ல என்பதை தேவன் நன்றாய் அறிந்து அவனோடு கூட இசைந்திருக்கும்படியாக ஏவாளை கொடுத்தான். நான் எல்லா தாழ்மையோடு சொல்லுறேன், தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள், அதுதான் பைபிள். ஒருவர் ஒருவர் அன்பு கூறுங்கள், அதுதான் பைபிள் இருக்கு. ஆளுகை செய்வதற்காக கொடுக்கவில்லை. புருஷ மனைவி என்ற ஒரு அன்புன்றது ஒருவருக்கு ஒருவர் தேவன் கொடுத்தது. சில நேரங்களில் சலசலப்பு வரலாம், சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறலாம். குடும்பம் என்று சொல்லும் பொழுது புருஷன், மனைவி, பிள்ளைகள் என்ற காரியங்கள் எல்லாம் சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். லெட் இட் பீ, இருக்கட்டும். ஆனால் அதை தேவன் உண்டாக்கின நோக்கம் என்ன? அந்த நோக்கம் ரொம்ப நமக்கு முக்கியம். நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, தேவன் நம்ம மேல் இரக்கமாய் இருக்கிறபடியினாலே நமக்கு நல்ல குடும்பத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. சொல்ல, உங்க புருஷனுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துங்க, உங்க மனைவிக்காக நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அடி முட்டாளா இருந்தாலும் சரி, அல்லது புரியாதவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின இரக்கத்தை பார்க்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் அதிகமாய் பாராட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம். அதனால ஏதோ நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம புருஷன் தான் சரியில்லை,
நம்ம மனைவி தான் சரியில்லை, நம்ம பிள்ளைகள் தான் சரியில்லை, கொஞ்சம் வெளி உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதோடைய மோசமா இருக்கும். தேவனோ நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கங்க. ஒருவேளை டேலண்ட்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், நம்ம புருஷன் அறிவாளியா இல்லாம இருக்கலாம், பிள்ளைகள் அறிவாளியா இல்லாம இருக்கலாம், மனைவி அறிவாளியா இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு நல்ல மனைவியா, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்க, அது போதும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு அறிவாளி எல்லாம் தேவையில்லைங்க, சொல்ற வச்ச கேட்கிறவங்க வந்தாலே போதும். அறிவாளிலாம் வேணாம். எந்த அறிவாளியும் ஆண்டவர் தேடப்பட்டார். தான் என்ன விரும்புகிறோமோ அந்த காரியத்தை செய்வதற்கு ஒருவர் இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், தேவன் நமக்கு ஒரு நல்ல இரக்கம் பாராட்டினபடியினாலே ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேருக்கு தேவன் இரக்கம் பாராட்டினாராம். நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால், லோத்துவிற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவனை 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய், தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே ஆண்டவர் அப்படி செய்தார். அவன் மேல் வைத்த ஒரு இரக்கம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவன் இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2 இடங்களிலும் தேவனுடைய இரக்கத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். லோத்துக்கு இரக்கம் பாராட்டினார், எலிசபெத்துக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். லோத்துவினுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம் என்ன செய்கிறது என்றால், அழியிலிருந்து அவனை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அழியிலிருந்து விடுதலை, பிரிசர்வ். நீங்கள் எலிசபெத்துடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களானால், எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. வயது முதிர்விலே தேவன் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுத்தார் என்று சொன்னால் தேவன் அவளுக்கு இரக்கம் பாராட்டினார் என்று கேள்விப்பட்டு வருது. லோத்திற்கும் எலிசபெத்திற்கும் தேவன் இரக்கம் பாராட்டினார். லோத்தை விடுதலையாக்கினார், எலிசபெத்தை ஆண்டவர் விருத்தியாக்கினார். He preserved and he prospered. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேனே, நாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளிலே இந்த உலகம் ஒருவேளை நமக்கு இரக்கம் பாராட்டாமல் நம்மை எதிர்த்து பேசுகிறதாய், நோவடிக்கிறதாய் நமக்கு இருக்கலாம். ஆனால் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 2 வார்த்தையில சொல்றேனே, அடுத்த குறிப்புக்கு போகணும். ஆண்டவருடைய இரக்கம் உங்க கையை பிடிச்சு உங்களை விடுதலையாக்கிற, கவலைப்படாதீங்க. 2வது, ஆண்டவருடைய இரக்கம் உங்களை விருத்தியாக்கி உங்களை வாழ வைக்கும். 2 காரியங்களை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய இரக்கம் உங்களை விடுதலையாக்கும், ஆண்டவருடைய இரக்கம் உங்களை விருத்தியாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நாம் ஆதாமுடைய வாழ்க்கையிலே பெற்ற 3வது காரியத்தை பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவதாக இன்பம், 2வதாக இரக்கம், 3வது ஒரு ரம்மியம். இன்ட்ரெஸ்டான ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ரம்மியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்பட. தமிழ்ல நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அது கரெக்டா எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நிர்வாணம் என்ற வார்த்தையும், அதே நேரத்திலே நீங்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் புசித்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று வருகிறது. 7வது வசனத்திலே அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து வருது. 2 இடத்துல நிர்வாணம்ன்ற ஒரு வார்த்தை வருது. சரிங்களா? இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற நிர்வாணம் என்பது வேறு, 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற நிர்வாணம் என்பது வேறு. 2ஆம் அதிகாரத்திலே நிர்வாணிகளாய் இருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா,
தேவனுக்கு முன்பாக கள்ளம் கபடம் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் தெளிவாய் இருந்தார்கள் என்பதுதான் இங்கே நிர்வாணிகளாய் இருந்தார்கள் என்று. தேவனுக்கு முன்பாக தாங்கள் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் பாவம் இல்லாமல் இருந்தபடினாலே அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள், அப்படிதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர்கள் பாவம் செய்த பின்பு, கீழ்ப்படியாமையில் விழுந்த பின்பு அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அப்படின்னா சரீர நிர்வாணத்தை பற்றி பேசுகிறது. சரிங்களா? ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுக்கு முன்பாக ஒரு வசனம் எப்படி இருக்கிறது, அவருக்கு முன்பாய் சகலமும் நிர்வாணமுமாக அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவருக்கு முன்பாக எதுவும் மறைக்க முடியாது, தேவனுக்கு முன்பாக எல்லா வெளியரங்கமா இருக்கிறது அப்படின்றதுக்கு தான் நிர்வாணன்ற வார்த்தை. அதுதான் இங்க பயன்படுத்தப்படுது. அப்ப ஆண்டவருக்கு முன்பாக அவங்க இருக்கும்போது எதையுமே மறைக்கல, வெளிப்படையா இருந்தாங்க, அவர் வெட்கப்படாது இருந்தார்கள். ஆனா எப்ப ஆண்டவருக்கு மறைவாய் அவர்கள் போக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்ததுன்னா, தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிற்க வேண்டியவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனதுனால போச்சு, நிர்வாணிகளாய் மாறினார்கள். ஆனா நிர்வாணிகளாய் மாறின உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு அத்தி இலைகளை அவர்கள் தைத்து அத்தி இலையினாலே தங்கள் அறையை கட்டி கொண்டார்கள். அத்தி இலை அப்படின்னா வச்சுக்கிட்டுங்களேன், இலை காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மாட்டிக்கலாம். சாயந்தரம்னா என்ன ஆகும்? நான் அதான் சொன்னேன், ரம்மியம். தவறு செய்யும் பொழுதும் ஆண்டவருடைய மனதில் ஒரு ரம்மியம், பெர்ஃபெக்ஷன் என்ன தெரியுங்களா? அவர்கள் இருவரையும் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பினார் என்பது உண்மை. ஆனால் அத்தி இலைகளை வைத்தல்ல, தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்து. அப்படின்னா நீங்க என்னைக்குமே உங்க நிர்வாணம் வெளியில தெரியாம நான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் கொடுத்தார். அதான் ரம்மியம். யோசிச்சு பாருங்க, நம்ம செய்த தப்ப மாத்திரம் ஆண்டவர் ஒருவேளை நமக்கு மற்றவங்க மூலமா வெளிப்படுத்துவாரே ஆனால் எப்படி இருக்கும்? எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, நம்மெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் கிடையாது. உண்மைதானே? அது உண்மைனா ஆமேன்னு சொல்லுங்க. நீதிமன்றங்கள் கிடையாது. அவர் ரத்தத்தினால நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். நீதிமன்றம் கிடையாது. நீதிக்குரிய காரியத்தை நம்மளால முன்னேறி போக முடியல, இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். நீதிமன்றம் இல்லை, நீதிக்குரிய காரியத்தில் இல்லை, அங்கங்க விழுந்து போறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பிசாசு சுத்திக்கிட்டே கிடக்கு. ஏதாவது ஒரு பிசாசாவது நமக்கு முன்னால வந்து நின்று, ஏய் நீ யாரு தெரியுமா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்குமா? நீ யோசிச்சு பாருங்க. சொல்றதுக்கு முடியாதா? பிசாசால சொல்ல முடியாதா? முடியும், முடியும். நம்முடைய அந்தரங்க நல்லாவே தெரியும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அனுமதி கொடுக்காம நம்மளை மறைச்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சாத்தான் நம்முடைய நிர்வாணத்தை கண்டு நம்மை வெட்கப்படுத்தி விடாதபடிக்கு நமக்கென்று ஒரு தோல் உடைகளை கத்தர் கொடுத்தாராம். நான் சொன்னேன், அதுதான் அவருடைய ரம்மியமான பெர்ஃபெக்ட் ஒர்க். பெர்ஃபெக்ட் ஒர்க். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த ரம்மியத்தில் நான் 2 காரியங்களை சொல்லுகிறேன். வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சது. நீங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவன் தம்முடைய அலங்காரத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அலங்காரம். 2வது 102ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவன் நம்மை அவருடையவர்கள் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை அங்கீகாரப்படுத்துகிறவராக இருக்கிறார், அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். பியூட்டி bestowed. நம்மை அவர் அலங்கரிக்கிறார், நம்மை அவர் அங்கீகரிக்கிறார். வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா? வாசிங்க, முடிச்சிடு. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ரட்சிப்பும் நீதியும் ஆண்டவர் கொடுக்கிறார். இதைதான் நமக்கு அலங்காரம் என்று கொடுக்கிறார். அதே நேரத்தில் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். வாசிங்க 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண. நம்ம ஜெபத்தை சில நேரங்களில் உலகமோ சபையோ
இப்படி கூட சொல்றேனே, அன்னைக்கு அண்ணாள் உட்காந்து அழுது ஜோம் பண்ணா. என்ன அழுது ஜோம் பண்ணா சொல்லுங்க? எனக்கு பிள்ளை இல்லைன்னு அழுதால, தன்னை கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லி அழுதா. அத ஏலி பார்த்துட்டு என்ன சொன்னாரு? இன்னும் நீ வெறித்து இருக்கிறாய் அப்படி கேட்டார்ல. அப்ப அவ கண்ணீரோட ஜெபிக்கிற ஜெபம் ஏலிக்கு எப்படி தோணுதுன்னா, தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கான்னு தோணுது. நல்ல குடி வெறியில் இருக்க போல இருக்குது. இவ்வளோ நேரம் உட்கார்ந்து இப்படி ஜெபம் பண்ற மாதிரி உட்கார்ந்து இன்னும் வெறித்து இருக்கிறாயோ அப்படின்ற அர்த்தம். இல்ல இல்ல ஆண்டவரே, நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சபையில அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு எப்படி இருக்கும்? மனசு நோகிறது மாத்திரம் இல்ல, இவரே இப்படி பேசிட்டார் அப்படின்னு நமக்கு. சொல்ல இல்ல ஆண்டவனே, ரொம்ப துக்கத்துல வந்திருக்கேன், துக்கத்தினால ஆண்டவரேன். உடனே ஏலி சொல்ற சமாதானத்தோடு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அதே வருஷத்துல கர்ப்பம் தரிக்கிறார், அதே வருஷத்துல பிள்ளை பெறுறார், அதே வருஷத்துல பிள்ளை கொண்டு வந்து விடுறா. அதே ஆசீர்வாதம் 5 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய அலங்காரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, அவர் நம்மளை அங்கீகரிச்சுட்டாருன்னா, யாருமே நம்மளை தூஷித்தாலும் நம்ம கவலை இல்லைங்க. அவருடைய அங்கீகாரம் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உங்களுடைய காருண்யம் என்னை மேக் மீ கிரேட், என்னை பெரியவனாய் மாற்று. அது போதுங்க. கர்த்தருடைய காருண்யம் என்ன? நான் முடிக்கிறேன். காருண்யம் என்றால் என்ன? இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன வருது? குட்னஸ் அப்படின்னு வரும். குட்னஸ், உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். அதுக்கு குட்னஸ் அப்படின்னு வரும். குட்னஸ் நல்ல நோக்கம், நல்ல எண்ணம் அப்படின்றது இங்கிலீஷ்ல வருது. தமிழ்ல காருண்யம். காருண்யத்துக்கு உங்களுக்கு சரியான மொழிபெயர்ப்பே கிடையாது. தமிழுடைய வார்த்தை இல்லை, அந்த வார்த்தைக்கான சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. அதுக்கு அடைமொழிகளாய் நிறைய சொல்லிக்கலாம். நான் அந்த வார்த்தையினுடைய மூல பாஷையில் எடுத்து நான் பார்த்தேன். இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் அதுக்கு அடைமொழியா கொடுக்குறாங்க. குட்னஸ், கைண்ட்னஸ், மெர்சிஃபுல், இப்படிலாம் நிறைய கொடுத்துட்டே வராங்க. அதுல ஒரு வார்த்தை வருது, என்ன அப்படின்னா வெர்ஜினிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. வெர்ஜினிட்டி இங்கிலீஷ்ல வெர்ஜினிட்டி அப்படின்னா கற்புன்னு சொல்றது தெரியுங்களா? அந்த கற்புள்ள அப்படின்ற வார்த்தை. ஆண்டவருக்கு போய் கற்பு அப்படின்னு வருமா? ஆண்டவருக்கு கற்பன் வருமா? வருகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னால், அவருடைய கற்பு என்ன தெரியுங்களா இருக்கு? தான் சொன்ன காரியத்திலிருந்து ஒரு நாளும் அவர் தவறாதபடிக்கு அப்படியே நிறைவேற்றுதான் அவருடைய கற்பு. பெண்களுக்கு ஆண்களுக்கு கற்புன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய பரிசுத்தம் உண்மையை பற்றி தான் அது கற்பு சார்ந்து வரும், கற்புள்ளதுன்னு வரும்ல. ஆண்டவருடைய கற்பு இல்லைங்களா? அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. அதான் அவருடைய கற்பு. ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கணும்னு நினைச்சிட்டானா யாராலையும் இறக்க முடியாது. அதான் அவருடைய கற்பு. ஒரு மனுஷனை தன்னோட சேர்க்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, தன்னோட சேர்த்துக் கொள்வார். அதுக்குதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, எவன் மேல் நான் இரக்கமா இருக்க சித்தமா இருக்குதுனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், நான் இரக்கமா இருக்கணும்னு நினைச்சிட்டேன்னா இரக்கம் தான், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை நேசம் வச்சுட்டாருன்னு சொன்னா யாராலையும் தடுக்க முடியாது, ஒருவரால பிரிக்க முடியாது. என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை ஒருவனும் கையில் இருந்து முடியாது. அதான் கற்பு. நம்ம பாஷையில் நம்ம சொல்றோம், ஆனா ஆண்டவருக்கு அப்படி பேசக்கூடாது. நம்ம பாஷையில் அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால உங்க மேல ஆண்டவர் விருப்பம் வச்சுட்டாரு. உலகமே வெறுத்தாலும் அவர் வெறுக்க மாட்டார். உங்களை கவலைப்படாதீங்க. கரங்களை உயர்த்தி வர அலையிலேயே சொல்லுங்க. உங்களை சுகமாக்கணும்னு நினைச்சிட்டாரு, உங்களை விடுதலையாக்கணும்னு நினைச்சிட்டாரு, உங்களுக்கு இரக்கம் செய்யணும்னு நினைச்சிட்டாரு, உங்க மேல ஒரு ரம்மியை வச்சுட்டாரு, உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு. ஒருவரால பறிக்க முடியாது, ஒருவரால மாற்ற முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்ததை ஒருவரால் முடியாது. முடியாது. என்ன வந்தாலும் சரி நம்மோட கர்த்தர் துணை நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இன்பம், அவருடைய இரக்கம், அவருடைய ரம்மியம், அவருடைய ரம்மியம், his pleasure,
his passion, his perfection. இந்த நாளிலே ஆதாமை சந்தித்தவர் ஆதாமை ஆசீர்வதித்ததைப் போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? பிரைஸ் எல்லாம் ஜீசஸ். என் மனதில் என்ன நிறைவோட ஆண்டவர் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால ஒரு 5 நிமிஷம் அதிகமாக கூட ஆயிடுச்சு. என் மன நிறைவோடு கூட நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை சந்திப்பார். நம்முடைய இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக சந்திப்பார். அவர் உங்களை சந்திப்பார். நம்முடைய இரக்கத்தை கொடுக்கும்படியாக சந்திப்பார். அவர் உங்களை சந்திப்பார். நம்முடைய ரம்மியத்தை நிறைவேற்ற மன ரம்மியமாய் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். வெட்கமடைய விடமாட்டார். நிர்வாணிகளாய் கர்த்தர் விடமாட்டார். அவருடைய கிருபைக்காய் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இந்த நாளிலும் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலும் ஆதாமை சந்தித்தவர் நம்மை சந்திப்பார். நமக்கு இன்பத்தை தருவார், இரக்கம் பாராட்டுவார், ரம்மியத்தை உண்டாக்குவார். எந்த இடத்திலும் நாம் வழுவாதபடிக்கு காத்துக்கொள்வார். நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அதை மறைக்கிறவர், அதை மூடுகிறவர், அதற்கு உண்மையான வழியை செய்கிறவர், அதை காப்பாற்றும்படியாய் நடத்துகிறவர். இந்த நாளில் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். கிருபையாய் காத்துக்கொள்ளும் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.